கடவுளே முகம் சுளிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல யதார்த்தமான உண்மை. அங்க இருக்கக்கூடிய அந்த பல்லுயிர்களின் ஆன்மாலதான் நம்ம சொரிமுத்தையோட ஆன்மாவும் கலந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். அங்க இருக்க அத்தனை ஆன்மாக்களும் அந்த மொத்த மேற்கு தொடர்ச்சி மலையுமே சொரிமுத்தையனார் தளவாய் மாடன் கட்டுப்பாட்டிலையும் காவல்லையும் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஆடி அமாவாசை திருவிழா வருது. சமீப காலங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசை திருவிழா வந்தாலே மக்கள் மத்தியில ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வருஷம் எவ்வளவு நாள் நம்மள கோவில்ல தரிசனம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. நம்ம பாட்ட மூட்ட காலத்திலயும் சரி, நம்ம தாத்தா காலத்திலயும் சரி, எங்களோட சாமியை கும்பிட வர்றதுக்கு யாருக்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இருந்ததே இல்லைங்க. நாங்க இந்த கோயிலுக்கு வரணும்னாலே அனுமதி வாங்க வேண்டியது இருக்குது. கோயிலுக்கு சாமி கும்பிட வரணும்னா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் மக்களும், இந்த கட்டுப்பாடுகளும் இந்த நாட்குறைப்புகளும் யாருனால வந்துச்சுன்னு பார்க்கணும் சார். அந்த இடத்துல இது வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த மனித விலங்கு மோதலும் நடக்கல. சோ அதனால எந்த பெரிய உயிரிழப்புகளோ எந்த ஒரு அசம்பாவிதங்களோ பதிவு செய்யப்படல. அங்க எந்த இயற்கை சீற்றமும் நடக்கல. மண் சரிவோ இல்ல பெருவெள்ளமோ அப்படி இல்ல காட்டு தீயோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய உயிர் சேதமோ எதுவுமே நடக்கல. அப்படி இருந்தும் நமக்கு ஏன் அனுமதி கொடுக்கப்படல அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா, நான் வீட்டுல எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சனோ, வீட்டுல எப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கனோ, இதே மாதிரிதான் காட்டுக்குள்ளேயும் போய் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். காடு நம்ம வீடுல பல்லுயிர்களோட வீடு, காட்டு விலங்குகளோட வீடு. அதை நம்ம அணுகும் போது அந்த இடமே பாத்தீங்கன்னாக்கா, காடுனாலே நிறைய உணர்திறன் கொண்ட பல்லுயிர்களும் வாழக்கூடிய இடம். அங்க இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளுக்கும் 5 அறிவுக்கும் கீழே தான். மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குது. இந்த 6 அறிவு கொண்ட மனுஷன் காட்டை அணுகும் போது முழுசா 0 அறிவா மாறிடுறான். என்னெல்லாம் காட்டுல செய்யக்கூடாதோ அத்தனையும் அங்க செஞ்சிடறான். அதனால தான் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல கட்டுப்பாடு. இந்த நிகழ்வு நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. அங்க இருக்கக்கூடிய இந்த அத்தனை விலங்குகளுக்கும் ஒரு விலங்கால மிகப்பெரிய பாதிப்புனா கண்டிப்பா அந்த ஒரு விலங்கையும் அந்த விலங்கு கூட்டத்தையும் கட்டுப்படுத்துறது அரசாங்கத்தோட வேலை. ஒரு 4 நாள் 5 நாள் காட்டுல போய் தங்கறதுக்கு மொத்தமா தேவைப்படும் மூட்டையா கட்டி கொண்டு போயிடுறோம். மிச்சம் வரக்கூடிய கழிவுகளை திருப்பி எடுத்துட்டு வரமானா கண்டிப்பா கிடையாது. அதை அங்கேயே போட்டுட்டு வந்துடும். 5 அறிவுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த அக்ரிணை விலங்குகள் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு எப்படி செரிமானம் ஆகும்? இல்ல நீங்க கொண்டு போற அந்த உணவு பண்டங்களை அந்த விலங்குகள் புதுசா ருசிச்சுச்சுன்னா அதனால அதுக்கு நிறைய தொற்று நோயும் ஆபத்து உருவாகும். பாட்டில் கொண்டு போயிடுறோம். இலை கட்டுக்குள்ள மறைச்சோ இல்ல அரிசி மூட்டைக்குள்ள மறைச்சோ இல்ல சாமான்களுக்குள்ள மறைச்சோ இன்னும் விவரிக்க முடியாத சில இடங்கள்ல வச்சு மறைச்சு வனத்துறை அவங்க பிஸியா இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உள்ள கொண்டு போயிடுறோம். நம்ம ஒரு தடவை அவங்களை ஏமாத்திடுறோம். ஆனா வருஷம் அந்த ஏமாற்றம் நமக்கு திருப்பி கிடைக்குதுன்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அந்த பல்லுயிர்களின் ஆன்மாலதான் நம்ம சொரிமுத்தையோட ஆன்மாவும் கலந்திருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். எப்படி நம்ம இந்த ஆன்மா அவரை தேடி வருஷத்துக்கு ஒரு தாட்டி போதோ, அதே மாதிரி அங்க இருக்க அத்தனை ஆன்மாக்களும் அந்த மொத்த மேற்கு தொடர்ச்சி மலையுமே சொரிமுத்தையனார் தளவாய் மாடன் கட்டுப்பாட்டிலையும் காவல்லையும் இருக்குது. அந்த இடத்துல போய் நாம ஒரு தவறு பண்ணும்போது அந்த தவறோட தண்டனையும் நாம தான் அனுபவிக்கணும். அத ஒரு ஆள் பண்ணும்போது இன்னொரு ஆள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது நல்லா எல்லாருக்குமான தண்டனை. நமக்கு விவரம் தெரிஞ்சும் நம்ம கூட வரவங்க நம்ம சரியா வழி நடத்தாம இருந்தாலும், இல்ல அவங்க தப்பு பண்ணும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பா அந்த தப்பிற்கான தண்டனை நாமும் சேர்த்துதான் அனுபவிக்கணும். அதனால யாரையும் குப்பை போடாதீங்க, குப்பை யாரையும் போடவும் விடாதீங்க. அதே மாதிரி பொருட்களை கம்மியா எடுத்துட்டு போங்க. கொண்டு போகக்கூடிய பொருட்களை துணிப்பையில துணி சாக்குல கட்டி கொண்டு போங்க. பிளாஸ்டிக் பைய கொண்டு போகாதீங்க. வழக்கமா நம்ம மது பிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செத்து போனவனுக்காண்டி ஒரு கோட்டர் அடிப்பாங்க, கல்யாணம் வந்தா கல்யாணத்துக்காண்டி கோட்டர் அடிப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? குடிக்கணும், அது மட்டும் தான். அதே மாதிரிதான் அந்த இடத்தையும் அவங்க பயன்படுத்துறாங்க. காடையும் அவங்க அப்படிதான் பயன்படுத்துறாங்க. அது சாதாரண காடு இல்லைங்க. நம்ம இறைவன் வாழக்கூடிய அவரோட வீடு. அவரோட இடத்துல போய் அந்த இடத்தை அசுத்தம் செய்யற யாரையும் அவர் ஏத்துக்கவே மாட்டார். கடவுளே முகம் சுளிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல யதார்த்தமான உண்மை. சோ அந்த குடிமகன்களை சொல்லி புரிய வைங்க. அப்பா, நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இங்க இருந்து அடிக்கிற லூட்டிய அங்க பண்ணாத. அந்த ஒரு நாளாச்சு நீ முழுமையான ஒரு மனிதனா இரு. நீ யாருக்கும் உண்மையா இல்ல, உன்னை படைச்ச இறைவனுக்காச்சும் உண்மையா இருன்னு சொல்லி புரிய வைங்க. நம்ம பொருட்களை கொண்டு போறோம், ஏதோ ஒரு மிச்சம் பொருள் வருது இல்லையா, அந்த பொருளை அந்த இடத்துல கொட்டக்கூடாது. அதை திருப்பி நம்ம கொண்டு வந்த வாகனத்திலே திருப்பி கொண்டு வந்துடணும். நாம போடுற குப்பை கொஞ்சம் தானே நினைச்சு நம்ம போடுறோம்.
இப்படி பல லட்சம் மக்கள் அங்க வராங்க, பக்தர்கள் வராங்க. அவங்க எல்லாரும் போடுற குப்பை டன் கணக்கா மலை மாதிரி சேர்ந்துருது. அதை கிளீன் பண்ணி வெளியில கொண்டு வர்றதுக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கும் வனத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பெரிய ஒரு சவாலா வருஷம் அது அமைஞ்சிருது. திருப்பி அதை எடுத்து கொண்டு வந்துட்டோம்னாலே இந்த கட்டுப்பாடுகள் மெல்ல மெல்ல தளர்வுகளா மாற வாய்ப்பு இருக்குது. இப்பவே இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கும்போது இனி வரும் காலங்களை யோசிச்சு பாருங்க. சட்டங்கள் மனிதன் செய்யக்கூடிய இயற்கை குற்றங்களுக்கு அகைன்ஸ்டா தான் போகும். அதனால் இந்த சமயத்திலேயாச்சும் உணர்ந்து இந்த வருஷத்திலேருந்து ஆடி அமாவாசைய ஒரு நெகிழி இல்லாத பிளாஸ்டிக் ஃப்ரீ திருவிழாவா நம்ம கொண்டாடுவோம். என்னோட இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஆடி அமாவாசைக்கு வரக்கூடிய பக்தர்கள் குழுல நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இனியும் அதிகமான கட்டுப்பாடுகள் உருவாகிறதும் நம்ம கையில தான் இருக்கின்றத மறந்துடாம செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.